MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakam. பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அமித்ஷா ஒரு நீண்ட உரை நிகழ்த்தியிருக்காரு. இந்த உரை அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாயிருக்கு. எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அது தோல்வியில் தான் போய் முடியும். திமுக கொள்ளையடிக்கிறது, ஆமாம் கொள்ளையடிக்கிறது. திமுக அரசியல் பண்ணுறது, ஆமாம் வாரிசு அரசியல் பண்ணுகிறது. சரி, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி இருக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு அவர்களோட தேவை என்ன இருக்குங்க? பொலிட்டிக்கலா இன்னொரு கட்சிக்கு, அதாவது வெளியிலேருந்து வர ஒரு கட்சிக்கு, ஒரு தேசிய கட்சிக்கு இங்கே என்ன வேலை இருக்குன்னா வேலையே இல்லையே. இங்கே அசம்பிளி எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் அதிமுகவை தின்னு கொழுக்க நினைக்கிறது பாஜக. தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு ரிலீஜியஸ் எமோஷன் முருகர். இப்போ முருக பக்தர்களுக்கு ஒரு மாநாடு, அது ரைட் விங்கோட நின்னுதா அப்படின்னு பார்த்தா இப்போ அமித்ஷா அவர்களே அதை அட்ரஸ் பண்ணி அவர்கள் சொல்லுகிற முருகன் இல்லை, சுப்பிரமணியன். சுப்பிரமணியனுக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் இருக்கு. முருகன் என்பவன் தமிழ் என்ன முன்னோன். அப்படிப்பட்ட முருகனுக்கும் கிரீடம் வச்சுக்கிட்டு பூணல் போட்டுக்கிட்டு மீசை எடுத்துக்கிட்டு இருக்கிற முருகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்பாங்களே சார், சீமான் அவர்கள் முருகப்பெருவிழா நடத்தலாம், அமித்ஷா அவர்கள் முருகன் பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாதான்னு கேட்பாங்க. அதான் கேட்குறேன், நீங்கள் ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் நடத்தலைன்னு கேட்குறேன். பாஜக ஒன்றும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முளைத்த கட்சி இல்லை. நீங்கள் அங்கே ஜெய் ஸ்ரீராம் பேசுனீங்கல்ல, அப்போ நீங்கள் வெற்றிவேல் முருகன் நீங்கள் பேசலையே, முருகனுக்கு அரோகரா நீங்கள் பேசலையே. ஜெய் ஸ்ரீராம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற காலத்திலே இங்கே ராவணரை புகழ்ந்து பேசலாம். நம்ம ராவணனை அவங்க ஏற்க தயாரா? சொல்லிடுவாங்களா? முருகனை சொன்னவங்க சொல்லுங்க. ராவண பெரும்பாட்டனுக்கு விழா நாம் தமிழர் கொண்டாடிட முடியுமா? கலைகள் பத்தில் சிறந்தவன் அப்படின்னு ராவணனை நாம் தமிழர் பேச சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அப்ப ராமலீலா நடத்துற மாதிரி எங்க ராவண லீலா நடத்த சொல்லுங்க. இன்னொரு பக்கத்துல நாம் தமிழர் என்னெல்லாம் பண்றாங்களோ அதை பாஜக பண்ணுது. இந்த நிகழ்ச்சி ஒரு பேசும்பொழுது அங்க மணிப்பூர்ல பத்தி எரியுது. குக்கி இன தலைவர் ஒருத்தர் கொல்லப்படுறாரு, அங்க பத்தி எரியுது. உள்துறை அமைச்சர் அங்க போனோமா, இங்க அரசியல் நடத்தணுமா? கேவலமா இல்லை உங்களுக்கு? வணக்கம். இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அமித்ஷா ஒரு நீண்ட உரை நிகழ்த்தியிருக்காரு. இந்த உரை அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாயிருக்கு. ஒட்டுமொத்தமாக அமித்ஷா அவர்களுடைய அரசியல் அந்த காய் நகர்த்தல் இருக்கு இல்லையா, அதை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டு தேர்தலை ஒட்டி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அது தோல்வியில் தான் போய் முடியும். எனக்கு அவரோட பேசு பொருளில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவர் பேசுறதுல நம்பிக்கை இல்லை. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்ற அடிப்படை கேள்வி இருக்குல்ல. இப்போது அவர் பேசுகிற மொழியே என்னோட சரி, அவர் என்ன கன்வே பண்ண வர்றாரு அப்படின்றதே எனக்கு அது சரியாக பொருள் விளங்கலை. அது ஏன் நான் ஒரு ஆளை வச்சு தான் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, அவர் எனக்கானவராக இருப்பார், எனக்கான தேவைகளுக்கு ஒரு சாதாரண ஒரு கட்சிக்காரன் இல்லாமல் இந்த பூமியோடைய இந்த நாட்டின் குடியாக ஒரு சாதாரண நபராக இவர்கிட்ட எப்படி என்னோடய வழியை நான் சொல்ல முடியும், இல்லை என் கஷ்டம் இவருக்கு எப்படி தெரியுன்ற கேள்வி நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். நான் இன்னும் அரசியலாக கூட போகல. நான் அப்புறம் எப்படி ஒரு கனெக்டே ஏற்படாது? எனக்கு தெரிஞ்சு அமித்ஷாவே இங்கே இருப்பவர்கள் யாரோ போல தான் பார்ப்பாங்க. அவர் சொன்ன கருத்தில் கூட எனக்கு ஒன்றும் பெரியல. அவர் என்னோட இந்த துவனி இருக்குல்ல, தமிழர்கள்கிட்ட ஒரு பெரிய இயல்பு இருக்குது. அது என்னென்னா, யாரும் ரொம்ப அந்த ஹை ஹேண்டடாக ரொம்ப நக்கலாக ரொம்ப திமிராக பேசுனா இங்கே இது பெரிய அறிவு வட்டம் உள்ள ஒரு பகுதி. அப்போ இங்கே பேசுபவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடக்கத்தோடு தான் பேசியிருக்காங்க. இலக்கிய காலம் தொட்டே நான் சொல்கிறேன். இவர் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுகிறதுக்குல்ல, அந்த துவனியே யாரும் இங்கே விரும்பலை. இப்போ அடிப்படையில் அவரோட தகவல்களே எனக்கு சாமானியர்களை போய் சேர்ந்ததாக நான் கருதலை. மாறா இது அரசியல் வியூகம் பேசுகிறவங்களுக்குங்கள, அரசியல் பார்வையாளர்கள் இல்லை அரசியலை வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவங்க, அவங்க அதை டீகோட் பண்ணுறாங்க. சாமானியனுக்கு எனக்கு தெரிஞ்சு இது யாருன்னா நான் கேட்டேன்னா அமித்ஷாவா வந்தாரா பேசினாரா அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர மற்ற மக்கள்கிட்ட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா தெரியல. ஆனால் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது தமிழ்நாடை விழுங்க வேண்டும் என்கிற நோக்கம். அந்த நோக்கத்துக்கு திமுகவினுடைய அட்டூழியங்களை காரணமாக எடுத்துருக்கிறாங்க. அவர் சொன்னது போல் திமுக ஊழல் மலிந்திருக்கிறதா? ஆமாம் ஊழல் மலிந்திருக்கிறது. திமுக கொள்ளையடிக்கிறது? ஆமாம் கொள்ளையடிக்கிறது. திமுக அரசியல் பண்ணுகிறது? ஆமாம் வாரிசு அரசியல் பண்ணுகிறது. சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி இருக்குல்ல.
அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு அவர்களோட தேவை என்ன இருக்குங்க பொலிட்டிக்கலாக? இன்னொரு கட்சிக்கு, அதாவது வெளியிலேருந்து வர ஒரு கட்சிக்கு, ஒரு தேசிய கட்சிக்கு இங்கே என்ன வேலை இருக்குன்னா வேலையே இல்லையே. அதை தானே நம்ம 1967 அதுதானே அரசியலாக இருக்குது. இங்கே அப்படி ஒரு வேலையே இல்லையா? அப்போ இவர்கள் வந்து செய்துவிட முடியும் அப்படின்றத நான் நம்பலை. அடிப்படையில் அவர் சொல்கிற தகவல்களே நிறைய பிழையுடையதாக இருக்குது. என்ன சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்ண போகிறதா சொன்னார், என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அப்படிலாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரமேட்டிக்காக, அது ஒரு சினிமாத்தனமாக தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து பழைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு 10 வருஷத்தில் சில ஆயிரங்களை கொடுத்தது, நாங்கள் பல லட்சங்களை கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் எவன் விட்டு காசை கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். அது திமுக கொடுத்ததா இருக்கட்டும், அது பாஜக கொடுத்தது எவன் விட்ட காசை கொடுத்தீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் இங்கே பட்ஜெட் கணக்கு படியே நம்ம பேசுவோம். ₹1 இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ₹1 20 காசு கொடுக்குறாங்கன்னு சில புள்ளிவிவரம் சொல்லுது, 23 காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லுது, சில புள்ளிவிவரங்கள் 30 காசு கொடுக்குறாங்க. துறை ரீதியாக மாறி வருது. ஆனால் எதுவுமே 30 காசை தாண்டினதாக சொல்லலை. நீங்கள் ₹70 எங்கள் காசை தின்னுருக்கீங்க, இல்லை எங்கள் காசை எடுத்து வேறு மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதை விட்டுட்டு நாங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் என்ன நீங்கள் யார் காசை கொடுத்தீங்கன்ற கேள்வியிலேருந்து இருக்குது. இதை மற்ற மாநிலங்களில் கேட்காம இருப்பான், ஆனால் தமிழ்நாட்டில் கேட்காம இருப்பான்னு நினைக்காது. ஆனால் கேட்குறதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அம்மா இங்கே சென்னை வந்திருக்கப்ப இது இந்த கணக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இல்லை, அது கணக்கே அவர் புரியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா புரியாத கணக்குகளை தான் வச்சுப்பாங்க. நீங்கள் ஒன்று வேணாம், சென்சஸ் எப்போ எடுத்துக்கணும்? நமக்கு 7 வருஷம் ஆகுது. 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா காரணம் வச்சு 20 சென்சஸ் எடுக்கலை. மற்ற எல்லா நாட்டிலையுமே 21, 22, 23 எடுத்துட்டாங்க. நமக்கே இன்னும் எடுக்கலை, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் சென்சஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் செல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 11 வருஷத்தில் நாட்டு வளர்ச்சி நாங்கள் எங்கேயோ கொண்டு போயிட்டோம் அப்படின்னு அமித்ஷா பேசுகிறாரு. எங்கே கொண்டு போயிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கு இந்தியாவில் 20 கோடி பேர் 140 கோடி பேர் பாப்புலேஷனில் 20 கோடி பேர்னா கிட்டத்தட்ட 12-13 விழுக்காடு பேர் இரவு சாப்பாடு இல்லாமல் சொல்கிறாங்க. இதுதான் முன்னேற்றமா? இன்றைக்கி எத்தனை ஆண்டுகளாவது இந்தியா விடுதலை அடைந்து? இன்னைக்கு 76 ஆண்டு 77 ஆண்டு ஆகுது. 77 ஆண்டுகளுக்கு பிறகும் இங்கே 20 கோடி பேர் சாப்பாடு இரவு உணவு இல்லாத போய்ட்டு நாங்கள் எங்கே முன்னேற்றிட்டோம், பல ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இதை மாற்றிட்டோம்னு சொல்கிறது எங்கே, எப்படி அது சரியாக இருக்குது? எத்தனை பேருங்க இன்றைக்கி உயர்கல்வி எத்தனை விழுக்காடு படிச்சிருக்காங்க? இந்தியா பூரா நீங்கள் ஆவரேஜ் கணக்கு எடுத்துங்க. தமிழகம், கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உயர்கல்வி இல்லை. அப்புறம் என்ன நீங்கள் முன்னேற்றிட்டீங்க? பெண்கள் கல்வி எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சில விழுக்காடுகள் தான் இருக்குது. அது 10-15 விழுக்காடுகளை தாண்ட மாட்டுது, அது முக்குது. நான் வடக்கில் இருக்கிற மாநிலங்களில் எங்கே அதில் இங்கே உங்களுக்கு முன்னேற்றம் வந்துச்சு? யாருக்கிட்ட நீங்கள் டகால்ட்டி காட்டுறீங்க? இது எப்படி உண்மையான தரவாக இருக்கும்? எங்கே முன்னேறினாங்க? அம்பானிகள், அதானிகள் முன்னேறினாங்க, முதலாளிகள் முன்னேறினாங்க, சாமானியன் எங்கே முன்னேறினாங்க? எங்க 47 விடுதலை. நீங்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோருக்கும் மின்சாரம் கொடுப்பது எங்களோட கடமை ஆசைன்றாங்க, எல்லோருக்கும் எரிவாயு கொடுப்பது எங்களோட ஆசைன்றாங்க. எல்லோருக்கும் மின்சாரம் எப்போ கொடுப்பீங்க? எனக்கு புரியல. இந்தியா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளுக்கு பிறகும் இதே சொல்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் ஆட்சியிலே 11 ஆண்டு ஆயிடுச்சு. 11 ஆண்டில் நீங்கள் எல்லோருக்கும் மின்சாரம் கொடுக்கலையே. உங்கள் கணக்குப்படியே டாய்லெட் இல்லைங்க, கழிப்பறை இல்லை. இந்தியாவில் எல்லோருக்கும் கழிப்பறை இன்னும் சாத்தியமாக இல்லை. இன்னும் பல கோடி பேருக்கு கழிப்பறை இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. வேறு என்ன முன்னேற்றம்? மத்திய அரசு ஏழை எளியவர்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறோம். ஆனால் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசு ஏழை எளிய மகர்களுக்கு அந்த திட்டம் போகாதபடி மடைமாற்றி சில தந்திர வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே நாடக கம்பெனி. பாஜக ஒரு நாடக கம்பெனி, திமுக ஒரு நாடக கம்பெனி. ஏங்க நீங்கள் மின்சாரத்தை ஏற்றுனீங்கன்னா, இல்லை மத்திய அரசு அதோட நெருக்கடி கொடுத்துச்சிங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னாங்க, அதனால தாங்க நாங்கள் மின்சாரத்தை ஏற்றணும். நீங்கள் ஏங்க சொத்து வரி ஏற்றுனீங்க? இல்லைங்க, சொத்து வரி உயர்த்தலைன்னா பாஜக அரசு ஒத்துக்காதுங்க, எங்களுக்கு நெருக்கடி கொடுங்க, எங்களுக்கு வர வேண்டிய உள்ளாட்சி வர வேண்டிய ஃபண்டு கொடுக்காதுங்க, அதனால தான் ஏற்றணும் அவன் சொல்லுவான். இவன் இப்படி சொல்லுவான். அவன் என்னன்னா, எல்லா திட்டத்தையும் நான் பண்ணலாம் தயாராக இருந்தேன், திமுக ஒத்துக்கலைன்னு சொல்லுவான். 2 பேருமே திருட்டு பசங்க. எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போது பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற போல் திமுக சொல்லுதா? சொல்லுது. ஆனால் இந்த போர் நடந்த இப்போ சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு முன்னே எல்லாம் இந்த போர் தொடங்கும்பொழுது முதல்ல இந்தியாவிலே யாரும் போகல. நாங்கள் இந்த பிரச்சனைக்காக ஊர்வலம் போகிறோம் அப்படின்னு போனது யார்? ஸ்டாலின் போனார். இந்த போருக்கு நாங்கள் அப்படியே நாங்களும் களத்தில் குதிக்க தயாராக இருக்கோம்னு போனார். அப்போ அது யாரோட வாய்ஸ்? பாஜகவோட வாய்ஸா? யாரோட வாய்ஸ்? அது யாரோட அஜெண்டா? யாரோட? நீங்கள் பொலிட்டிக்கலாகவே நீங்கள் நியாயப்படி கூட நான் சொல்ல, நியாயப்படி அந்த போர் சரியானது இல்லைன்னு நான் கருதுகிறேன். எனக்கு அதில் வேறு ஒரு பார்வை இருக்குது. 200 கிலோமீட்டர் ஒருத்தன் உள்ளே இத்தனை பேரை சுட்டுட்டு ஒருத்தனை 4 பேர்
200 கிலோமீட்டர் இந்த எல்லைக்குள்ளே வந்து 4 பேர் மொத்த மிலிட்ரிக்கும் கண்ணில் மண்ணை தூவிட்டு சுட்டுட்டு போகிறான். 4 பேரில் ஒருத்தனை கூட நீங்கள் பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. நாங்கள் பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோன்னு பெருமை பித்துறீங்க. எப்படி இது நடக்குது? இதை தட்டி கேட்க வேண்டிய ஸ்டாலின் நான் ஊரெல்லாம் போராடுறாரு. அம்மையார் கனிமொழி எங்கே போனாங்க? ஒரு குழுவில் போனாங்களா? ஆப்ரேஷன் சிந்தூர் எங்கள் போர் நியாயமானது தான் அப்படின்னு சொன்ன போனாங்களா? என் போர் நியாயமானதுன்னு சொல்ல வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது? பாஜகவுக்கு இருக்கா, திமுகவுக்கு இருக்கா? அப்போ பாஜகவோட ஊதுக்குழல் இல்லையா திமுக? கட்சியாக பொலிட்டிக்கல் சென்ஸ்ல பார்க்குறப்ப அது ஒரு குரலாக இருந்தாலும் டிப்ளமேட்ஸாக இருக்காங்கல்ல சார். டிப்ளமேட்ஸாக நீங்கள் போகிறீங்க. அப்போ இந்த கொள்கைக்கு நீங்கள் உடன்படுறீங்களா? அப்போ அது சரிதானா? அப்போ சரிதானா? அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? அதுதான் கனிமொழியோட ஸ்டாண்டா? ஏங்க மிக மோசம். அந்த இன்டர்வியூவில் பார்த்தேன். உங்களோட நாட்டோட தேசிய மொழி என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு தமிழரா? எங்கள் நாட்டில் தேசிய மொழின்னு ஒன்று கிடையாதுங்க. பல தேசிய அதுதானங்க இங்கே பேசுகிறாங்க. அதை தானே திமுக காலங்காலமாக பேசுது. திராவிடன் பேசும்போது என்ன சொல்லுது? இது சொல்லும்போது இவங்க மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, இது ஒன்றிய அரசு அப்படின்னா இது நாடுகளின் கூட்டமைப்பு சொல்கிறீங்களா இல்லையா? இதில் எது உண்மை? நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறது போல் இந்தியா ஒரு நாடு இல்லை, பல தேசங்களின் கூட்டமைப்பு. அங்கே எல்லோருக்கும் ஒரு தேசிய மொழி இருக்குது. பொதுவில் நாங்கள் தொடர்பு மொழி, அலுவல் மொழி, அஃபீஷியல் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அரசு மொழி. தேசிய மொழி கிடையாது. அரசு 2 மொழி வச்சுருக்கேங்க. அது ஆங்கிலேயர்களை பல 100 ஆண்டு காலம் அது எல்லா மாநிலங்களும் இருக்குது. அதை பயன்படுத்தணும்னு சொல்லணுமா? ஹிந்தி வந்து மொழி தேசிய மொழி இல்லை, அது ஒரு அலுவல் மொழின்னு சொல்லணுமா? வேற்றுமையில் ஒற்றுமையில் தான் எங்கள் மொழி. உங்களை சென்டிமெண்ட் பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் இதை பேசுகிறீங்கன்னா நீங்கள் பாஜகவோட ஊதுகோளாக இருக்கீங்க. நீங்கள் வேறு என்ன பேசுவீங்க? இப்போ இது பேசுகிறாங்க, அப்புறம் சந்திரமுகியாவே மாறிட்டா பாருன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் ஹிந்தி தேசிய மொழின்னு பேசுவாங்க. நீங்கள் இதுக்கு போகணுங்க, இதுக்கு வக்காலத்து வாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு கொண்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை வைத்து 75 ஆண்டு காலம் அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பேசணும்? 49 தொடங்கி அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பேசணும்? ஏங்க நீங்கள் பண்ண போகிற நான் ஏங்க சரின்னு சொல்லணும்? அந்த கூட என்ன எதுக்குங்க போடுறீங்க? நான் வரமாட்டேன்னா இல்லை அப்படியே கையை பிடிச்சி தரதரன்னு மோடி இழுத்து போகிற கனிமொழி அவர்களா? மாட்டேன்னு சொன்னால் யாரும் எது பண்ணுவாங்களா? போகாங்க. வேற என்ன வட இந்திய எம்பிங்கள் தயாராக இருக்காங்களே. அது இது ஒரு நாடக கம்பெனிங்க. நாட்டுடைய முடிவு அப்படிங்கிறப்ப கூட்டாட்சி அமைப்பு தத்துவத்தை ஒட்டி நம்ம வந்து ஒரு முதல்வராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் இசைந்து போகிறதுல தவறு இல்லையே. நீங்கள் அந்த கோட்பாடில் உடன்படுறீங்களா நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகிறத நான் விரும்பலைன்றது வேற. ஆனால் அவர் தான் எனக்கு முதலமைச்சர், நான் உடன்பட்டு தான் தீரணும். உடன்படுறது வேறு. ஏன்னா எனக்கு வேறு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நான் வந்து இவரை வந்து முதலமைச்சராக வச்சுக்கிறேன் நான் சொல்ல முடியுமா? இல்லை நான் இவரை முதலமைச்சராக நான் விரும்பலைன்றது வேறு, ஆனால் ஏற்கலைன்றது நான் சொல்ல முடியாது. விரும்பினாலும் அவர் தான் எனக்கு முதலமைச்சர் அப்படி நீங்கள் மறுக்க முடியாது சொல்லலாம். நீங்கள் ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்லலாம்? நாங்கள் அவர் எங்கள் தலைவராக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு இருக்குல்ல, அதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. இது ஒன்றும் மேண்டேட்ரி கிடையாது. ஒரு எம்பி செய்ய வேண்டிய வேலையே தானே அது. ஏன் நான் கேட்குறேன், இந்த இந்திய பாராளுமன்றத்தில் எந்த எம்பி இதில் முரண்படலையா? இந்த போரில் முரண்படலையா? இது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்லலையா? யாருமே இதை எதிர்க்கவே இல்லையா? ஏன் அப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எதனா அவருக்கு சொன்ன செய்ய தயாராக இருக்கீங்க. வெளியில் மட்டும் நடிக்கிறீங்க, ஆனால் மோடி அவர்கள் விரும்பினா அதை செய்ய தயாராக இருக்கீங்க. ஏங்க அவர் சொல்கிறாரு திமுக பாஜகவோட திட்டங்களை போன தடவை இங்கே வந்து இந்த பாஜகவோட திட்டங்களெல்லாம் அழகாக வந்து செயல்படுத்தி கொடுக்குறாரு தமிழக முதல்வர்னு சொன்னார். அவரோட இல்லம் தேடி கல்வி தான் சொல்லித்தரீங்களாங்க நீங்கள். இங்கே மத்திய அரசோட கொள்கை தானே. அப்போ எப்படி சொல்லித்தரலன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எதற்கு உடன்படலன்னு சொல்ல முடியும்? உங்கள் அப்பா சிலையை திறக்கிறதுக்கு அவர் தாங்க, காயின் வெளியிடறதுக்கு அவர் தானே கூப்பிட்டு வரீங்க. கேலோ இந்தியாவுக்கு நீங்கள் அவர் தானே கூப்பிட்டு வரீங்க, பாஜக ஆட்களை தானே கூப்பிட்டு வரீங்க. வேறு ஆளே இல்லையா? முன்னாள் பிரதமர் இல்லையா? இங்கே கூப்பிட்டு வர முடியாதா? ஏன் உங்கள் கூடவே தோல் தோய் நிற்கிற ராகுல் காந்தி அவரை வச்சு நீங்கள் பண்ண முடியாது? என்ன குறைஞ்ச ஒரு புரோட்டோக்காலும் கிடையாது. அது மாநில அரசு நிகழ்ச்சி. மத்திய அரசுல இருந்து யாருக்கு முன்னாடி புரோட்டோகால் எங்க இருக்கு? நீங்க சொல்லுங்க. இல்ல நாணயம் வெளியிட்டதை வந்து நம்ம புரோட்டோகால் கிடையாது, ஒரு விமர்சனம் இருந்தது. புரோட்டோகால் ஏன் சொல்றேன்னா, இவர்கள் 2 பேருமே நாடக கம்பெனி தான். அது வந்து வட இந்திய நாடக கம்பெனி, இது வந்து தென்னிந்திய நாடக கம்பெனி. நடிகர் சங்கம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நாடக கம்பெனி. எமோஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு ரிலீஜியஸ் எமோஷன் முருகர். இப்போ முருக பக்தர்களுக்கு ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் பார்த்தோம், ஏதோ ஒரு கோயில் நடத்துகிறாங்க போல், ஏதோ ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க போல் அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தா அது ஒரு ரைட் விங் ஃபங்க்ஷனரிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடியது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது வந்து ரைட் விங்கோடு நின்றுதா அப்படின்னு பார்த்தா, இப்போ அமித்ஷா அவர்களே வந்து அதை அட்ரஸ் பண்ணி
தங்களுடைய கட்சி விழா போல அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப முருகரை மறுபடியும் இப்போ வேல் யாத்திரை பார்த்தோம், இப்போ முருகரை மறுபடியும் எலெக்ஷன் நேரத்தில் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி? அது 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 மூலமாக ஒரு எலக்டோரல் கெயினை அறுவடை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவுடைய கனவு எடுபடுமா? பாஜகவிற்கு எப்பொழுதுமே மக்களுடைய உணர்வும் மதமும் கடவுள்களும் விற்பனை பொருள் தான். அவர்கள் எதையும் விற்க தயாராக இருப்பார்கள். குறிப்பாக மதங்களையும் கடவுள்களையும் விற்க தயாராக இருக்கிறாங்க அவங்க. அதன் விற்று அவர்கள் பெற விரும்புவது வாக்கை. அப்படி ஏற்கனவே அவங்க ராமரை விற்று தான் 5 ஆண்டு காலம் ஆட்சியை பெற்றாங்க. இந்த முறை ராமரை விற்று முயற்சி பண்ணாங்க, அது செல்லுபடி ஆகலை. அதனால தான் 2024 வரும்போதெல்லாம் பூரி ஜெகநாதரை விற்க ஆரம்பித்தாங்க. பூரி ஜெகநாதர் அந்த மாநிலத்தில் அதை செஞ்சிட்டாங்க. அப்போ இப்போ வந்து முருகரை விற்கலான்னு வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு தேவை மதங்களையும் கடவுளர்களையும் விற்று ஓட்டு சம்பாதிப்பது தான். ஆனால் அது இங்கே செல்லுபடி ஆகுமான்னு ஆகாது. இங்கே வந்து எல்லா மதத்தையும் மதிக்கிற ஒரு மாண்பு இருக்குது, எல்லா இனத்தையும் மதிக்கிற மாண்பு இருக்குது, எல்லா மொழியையும் மதிக்கிற மாண்பு இருக்குது. இது எல்லாம் இருப்பது போலவே கடவுள் மறுப்புக்கும் இங்கே ஒரு கணிசமான இடம் இருக்குது. மற்ற இந்தியாவோட எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு கேரளாவில் கூட கம்யூனிசம் மிகையாக பேசப்படுது, ஆனால் கடவுள் ஏற்பு மிகையாக பேசப்படுது. தமிழ்நாட்டில் கம்யூனிசம் அவ்வளோ வலுவாக பேசப்படலை, இங்கே செயல்லையும் இல்லை, ஆனால் கடவுள் மறுப்பு இங்கே கூடுதலாக ஏற்கப்படுது. அப்போ இங்கே எல்லா சிந்தனைகளுக்கும் இடம் உண்டு. அப்படின்னா என்னென்னா அடிப்படையிலேயே இங்கே சிந்தனைக்கு ஒரு இடம் உண்டு. அது வந்து அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மதத்தை அவர்கள் பாஜக இங்கே விற்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், பாஜகவே எல்லோருமே வந்து ஒரு வெறுப்பு பொருளாக தான் தமிழகத்தில் பார்க்குறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு நரேஷனை தொடர் முயற்சியால் பாஜக வந்து அமைக்க முற்படுது. இன்னொன்றும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அவர்கள் சொல்லுகிற முருகன் இல்லை, சுப்பிரமணியனுக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் இருக்குது. முருகன் என்பவன் தமிழின முன்னோன். அவன் கருத்த தேகமும் வலுத்த உடலும் கையில் வேலும் கோலும் கொண்டவன். இயல்பாகவே அவன் மயிலோடையும் மானோடையும் பாம்புகளோடையும் உலவக்கூடியவன். ஏன்னா வனத்தில் வாழ்ந்த ஒரு அருமனிதன். அப்படிப்பட்ட முருகனுக்கும் கிரீடம் வச்சுக்கிட்டு பூணல் போட்டுக்கிட்டு மீசை எடுத்துக்கிட்டு இருக்கிற முருகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர்கள் என்ன முருகனையே சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூனா நல்ல பிராமணத்துலேயே நல்ல பிராமணன்ற மாதிரி அப்படி போனது தான் ஆரிய சுப்பிரமணியம். அதைத்தான் அவங்க பேச போகிறாங்க. அப்போ அது அதில் ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்க தான் போகுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர்கள் எடுக்க இருக்கிற முருகன் அப்படின்றவர் நிச்சயமாக மாறுபட்ட முருகனா, ஆரிய முருகனாக தான் இருக்க போகிறார். முருகனா இல்லை, அவர் சுப்பிரமணியனாக இருக்க போகிறார், சுப்பிராமணனாக இருக்க போகிறார். இந்த வித்தியாசம் இங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இதற்கு முன்னாடி போன வருஷம் திமுக எடுத்தது கையில், அதனால் என்ன அது அடைஞ்சிச்சுன்னு அப்படி ஒன்றும் அடையலை. அப்போ ஒரு பண்பாட்டு மீட்சிக்காக நாம் தமிழர் முருகனை எடுப்பதற்கும் திமுக பாஜகவுக்கு முன்னிறுத்தத்துக்கு நீயா நானா யாரை வேலை எடுக்கலான்னு பார்க்கறதுக்காக திமுக எடுப்பதற்கும் தேர்தல் நேரத்தில் பாஜக எடுக்கிறதுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்குது. நாம் கட்சி தொடங்கின காலத்திலேருந்தே தமிழர் முன்னணி, நம்ம வீரத்தமிழர் முன்னணியின் அமைப்பை ஏற்படுத்தி அதில் முருகப்பெருமான் அந்த பண்பாட்டு மீட்சியை நம்ம தொடர்ச்சியாக பேசி கேட்பாங்கல்ல சார். சீமான் அவர்கள் முருகப்பெருவிழா நடத்தலாம், அமித்ஷா அவர்கள் முருகன் பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாதான்னு கேட்பாங்கல்ல. அதுதான் கேட்குறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் நடத்தலைன்னு கேட்குறேன். பாஜக ஒன்றும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முளைத்த கட்சி இல்லை. நீங்கள் அங்கே ஜெய் ஸ்ரீராம் பேசுனீங்கல்ல, அப்போ நீங்கள் வெற்றிவேல் முருகன் நீங்கள் பேசலையே, முருகனுக்கு அரோகரா நீங்கள் பேசலையே, ஏன் அவ்வளவு நாள் பேசாமல் இருந்து விட்டு இப்போ பேசுகிறீர்கள்னு நான் கேட்குறேன். அதனால் அது அரசியல்னு எல்லோருக்கும் புரியும். நாம் தமிழர் நினைக்கிற பண்பாட்டு மீட்சிக்கும் இந்த அரசியல் வேலைகளுக்குமான வித்தியாசம் மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். நாம் வடிவமைச்சிருக்கோம், நாம் தமிழர் வடிவமைச்சிருக்கிற முருகன் தலையில் தலப்பாகையோடும் கையில் காப்போடும் காலில் தண்டையோடும் கருத்த உருவத்தோடு மீசையோடு இருக்கிற கையில் வேலும் கோலும் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், மலைவாழ் மனிதன். அவர்கள் காட்டுகிற முருகனை நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கடவுள் யாரும் மீசை இல்லாமல் இருக்கிறதே வந்து இங்கே அதில் இல்லை, தென்னிந்தியாவில் இல்லை, வட இந்தியாவில் தான் அந்த பண்பாடு இருக்குது. அப்போ இந்த வித்தியாசமே இருக்குது. இது ஏன் நீங்கள் பல ஆண்டு காலம் செய்யலை? நாம் ஜெய் ஸ்ரீராம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற காலத்திலே இங்கே ராவணரை புகழ்ந்து பேசுகிறோம். நம்ம ராவணனை அவங்க ஏற்க தயாரா சொல்லிடுவாங்களா? முருகனை சொன்னவங்க சொல்லுங்கள். ராவண பெரும்பாட்டனுக்கு விழா நாம் தமிழர் கொண்டாடிட முடியுமா? கலைகள் பத்தில் சிறந்தவன்
அப்படின்னு ராவணனை நாம் தமிழர் பேச சொல்லுங்க. அமித்ஷாவை அதுதான் சொல்கிறேன். அப்போ ராமலீலா நடத்துகிற மாதிரி எங்கள் ராவண லீலா நடத்த சொல்லுங்கள். ராவணன் வந்து ராமனுக்கு அம்புவிட்ட மாதிரி நடத்த சொல்லுங்கள். ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ஏங்க உண்மையிலே என்ன சொல்லுவாங்கன்னா, சீதை நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல ராவணனின் கற்பைன்னு ஐயா வைரமுத்து எழுதின கவிதைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அசோகவனத்தில் கொண்டு போய் சீதையை வைத்திருந்தார். மாபெரும் மன்னன், புஜபல பராக்கிரமம் கொண்டவன், எதையும் பெரிய பெரிய எதிரிகளை நொடியில் வீழ்த்தக்கூடிய வல்லமை படித்தான். ஒரு பெண்ணை ஈஸியாக கெடுத்திருக்க முடியாதா? ஏன் அவ்வளவு காலம் சில பண்பாட்டின் உச்சத்தில் இருந்த மனிதன், அவனோட நோக்கமே பெண்ணாளுவதே இல்லை. அவளுக்கு அதை கடத்திட்டு போகிறதில்ல. தங்கை தன்னோட பகுதிக்குள்ளே வந்து வேற்றூர் ஆண்மகன் தன் தங்கை சூர்பனகையின் மார்பை அறுத்தான், மூக்கு அறுத்தான்னு மாற்றி எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு, அப்படிப்பட்ட தன் தங்கைக்கு இப்படி ஒரு ஈனபங்கம் செஞ்சவங்களுக்கு அவங்கள எப்படி சும்மா விட்டணும்னு ஒரு மன்னன் நினைப்பானா? அப்போ அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு போகும்போது இல்லை, அங்கே ராமன் இல்லை. அதனால் சீதையை தூக்கிட்டு வேணாம், நீ வருவேலடாங்க வா அப்படின்னு சொன்னவன் ராவணன். ராமனோட கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதையை மீட்டுட்டு வந்த பிறகு நான் உன்னை எனக்காக மீட்டுட்டு வரல, நீ இன்னொருத்தர் வீட்டில் போய் இருந்துட்டேன், நான் எனக்காக மீட்டு வரல, ஏன் ராமனோட பொண்டாட்டி ஏதாவது அங்கே இருக்கிறாளே அப்படின்னு எனக்கு அவமானம், அதனால் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அங்கே வரல, இந்த கெட்ட பேர் எனக்கு வரக்கூடாதுன்னு வந்தேன், இருந்தாலும் நீ என்னை நிரூபி தீக்குழி அப்படின்னு ராமன் சொன்னதா கதை, நான் சொல்ல. ராமாயண கதையே அதுதான். அதற்கு பிறகு சீதை தீக்குளித்து இது எனக்கு பிடிக்கவே இல்லை, உனக்குன்னா நான் நிரூபிக்கிறது, நான் போகிறேன்னு பூமாதேவியை கூட்டிகிட்டு போயிட்டதா கதை இருக்குது. அப்போ பண்பாட்டு அளவில் பார்க்கும்பொழுது ராமன் ஆக சிறந்த ஒரு வீரன், ஆண்மகன், கற்பு நெறி தவறாதவன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்தில். இதை நாம் பேசுவோம், இதை நாம் தமிழர் பேசுவோம். இதை பேசுவார் அமித்ஷா? பேச சொல்லுங்கள். ராவண பெரும்பாட்டு நம்ம கொண்டாடுவோம், சேர்த்தே பேசுவோம். பேசுவாரான்னு பேச சொல்லுங்க. இன்னொரு பக்கத்தில் நாம் தமிழர் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை வந்து பாஜக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கும் ஒத்திசைவாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா இப்போ இந்த காலகட்டத்தில்? இப்படி சொல்லுங்கள், நாம் தமிழர் என்னென்னலாம் பண்ணுதோ அதெல்லாம் திமுக பண்ணுதுன்னு சொல்லுங்கள். பள்ளிக்கூடங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் நாம் நினைக்கிறோம்னா அதே அவங்க ஒரு அஜெண்டாவாக சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு நம்ம ஒரு பாசறை ஆரம்பித்தா, நாம் தமிழர் ஆரம்பித்தா அவங்க ஒரு பாசறை ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் செய்கிறாங்க. அப்படி அதையும் சேர்த்தே சொல்லுங்கன்னு கேட்குறேன். இப்போது எல்லோரும் கேட்குற கேள்வி, திமுகவை எதிர்க்கிறதுக்காக நீங்கள் அதிமுகவோட சேர்ந்துக்க கூடாதா? திமுகவை ஒழிக்கலாம் இல்லை, திமுக மோசமான ஆட்சியை கொடுத்துட்ருக்குது. சரிங்க, நம்ம ஒத்துக்கிறோம். இப்போது அது சேர்ந்துட்டோம், அதிமுகவோட சேர்ந்து திமுகவை ஒழிச்சாச்சு. அடுத்த வாட்டி அதிமுக ஒன்றும் யோக்கியமான கட்சி கிடையாது. அதிமுக தலைவர்கள் உட்பட இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் மீதெல்லாம் ஊழல் பட்டியலை கொடுத்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அடுத்த 5 ஆண்டு கழிச்சிச்சு. அப்போ அதிமுக பெரிய ஊழல்னு இல்லைங்க, அதிமுகவை இறக்கியே தீரணும், நம்ம இந்த வாட்டி திமுக கூட சேர்ந்துங்க அப்படின்னா சேர்ந்துக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள். அது அரசியல் நகைப்பாக இருக்காதா? திமுக வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி, ஆமாம் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி தான். அதுக்காக அதிமுக வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி இல்லையா? சொல்லுங்கள். அதிமுக காரர்களே சொல்லுங்கள், இல்லை அதிமுகவில் ஊழலே இல்லை, அப்படியே எல்லாம் உத்தம புத்திரர்கள்னு. இவர் தானுங்க 2020 டிசம்பரில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை பார்த்து கொடுத்தாருங்க. தங்கமணி, வேலுமணி, இந்த பாஸ்கர், சி பாஸ்கர், ஜே பாஸ்கர், எஸ் பாஸ்கர், லக்கி பாஸ்கர் எல்லார் மேலேயும் கொடுத்தாருங்க. இவ்வளோ பேர் ஊழல் பட்டியல் இருக்குன்னு கொடுத்த பெருமகன்னு ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை? இல்லை இதில் எடப்பாடிக்கு இருக்க மாதிரி சந்தேகம் இருக்குது, கொடநாடு கொலை வழக்கில்னு ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டாங்களே, ஏன் இன்ன வரைக்கும் போடலை? ஏன் அதை தொடர்ந்து கொண்டு போகல? அதில் பெரிய பூதம் இருக்குது, கலப்ப போகிறோம் தான் நீங்கள் சொன்னீங்க, ஏன் பண்ணலை? ஏன் இந்த அமைச்சர்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? இங்கேயும் இவங்க 2 பேருமே திருடனுங்க தான். இன்றைக்கும் சொல்கிறேன், புதுக்கோட்டை, நான் சொல்கிற தரவுகளை நீங்கள் சரி பார்த்துங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறதுல எத்தனை திமுக இருக்காங்களோ அவ்வளோ அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட பினாமிகள் இருக்காங்க. இப்போவும் இந்த ஆட்சியில் நான் சொல்கிறது போன மாதம் நிகழ்வு சொல்கிறேன். அவங்களுக்குள்ள எப்படி இதை பிரச்சனை பங்கு போட்டுக்கலாம், நீ உனக்கு கூட போயிடுது, எனக்கு உனக்கு 2 குவாரி கூட போயிடுது அப்படின்னு தான் பிரச்சனையே தவிர, நீ எப்படி திமுக ஆட்சியில் எடுக்கலான்றது பிரச்சனை இல்லை. அப்போ இவர்கள் 2 பேருமே ஒழிக்கப்பட வேண்டியிருக்கலாம். அப்போ இந்த காரணங்கள், இந்த சாய்வுகளை சொல்லிக்கிட்டு, திமுகன்ற காரணத்தை சொல்லிக்கிட்டு, ஒரு முறை திமுக நீக்கிறதுக்காக அதிமுக கூடயும், அடுத்த முறை அதிமுகவை நீக்கிறதுக்காக திமுக கூடயும்னா நான் என்ன ஆகிறது? என்னோட இவர்கள் கூட கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு தரம் இருக்கிறதான்ற கேள்வி இருக்குல்ல.
அப்போ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இவர் மோசம், அதனால் தற்காலிகமாக இவரை ஒழிக்கிறதுக்காக அவர் கூட சேர்ந்துக்கலான்றதுக்கான அந்த வாய்ப்பே இல்லை. அதே போல் தான் பாஜகவும், அதே போல் தான் காங்கிரஸ். எந்த விதத்தில் காங்கிரஸை விட பாஜக வந்து பெட்டர்னு நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை பாஜக விட காங்கிரஸ் எப்படி சிறந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை ஒப்பீட்டு அளவில் சுமாரானதுன்னு கூட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எல்லாமே ஒன்று தான். ஒரே ஒரு அடிப்படை வித்தியாசம் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதிமுக என்னப்பா நீ ஊழல் பண்ணிட்டேன்னா, உடுப்பா கண்டுக்காதப்பா, தெரியும் உடுப்பா, அரசியல்னா அப்படி தான் இருக்கும் பண்ணுவான். எதே கேள்வி நீங்கள் திமுக பண்ணுடா, என்ன இப்போ வர்றது என்ன, எனக்கு இப்போ இங்கே பூ கட்டுறது வந்துக்கிறோமா, அப்படி தான் எடுப்பாங்கன்னா அந்த பார்த்துக்கப்பா, இப்படி தான் இதுதான் வித்தியாசம். 2 பேரும் கொள்ளையடிப்பார்கள். அவங்க கொஞ்சம் பயந்து பதில் சொல்லுவாங்க, பவ்யமாக சொல்லுவாங்க, பவ்யமாக அதே திருட்டு வேலையை பண்ணுவாங்க. இவங்க ரைட் ராயலாக மேட்டர் ஆஃப் ரைட்டாக பண்ணுவாங்க. அதனால தான் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெடுது. அங்கே அண்ணா நகரில் ஒரு பிரச்சனை, ஒரு கூலி தொழிலாளியோட பொண்ணு கெடுத்துட்டாங்கன்னு பார்த்து முடியறதுக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை முடிச்சு போகல, அரக்கோணத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு பாலியல் பிரச்சனை, அரக்கோணத்தில் முடிச்சுட்டு போகலாம். இந்த பக்கம் வந்தால் தாம்பரத்தில் ஹாஸ்டலில் இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு பாலியல் பிரச்சனை. இப்படி எத்தனை பிரச்சனை. ஏன் இது நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி ஒரே காவல்துறை தான், ஒன்றும் ஒரு ஆண்டு ரீவேம்ப் ஒன்றும் பண்ணல, 4 ஆண்டில் மாற்றிட்டு மொத்த பேரையும் காவல்துறையெலாம் தூக்கி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போட்டுட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறலாம் காவல்துறையில் போடல. அப்படி இல்லாத பொழுது ஒரே காவல்துறை இருக்கும்பொழுது போன ஆட்சியில் ஒரு மாதிரி குற்றங்களின் நிகழ்வும் இந்த ஆட்சியில் ஒரு மாதிரி குற்றங்களோட நிகழ்வும் எப்படி இருக்குது? அப்போ இந்த கொள்ளையில் காவல்துறை உட்பட, அதிகாரிகள் உட்பட, நான் சொல்கிறது மணல் கொள்ளை, குவாரி கொள்ளை, கான்ட்ராக்ட். இன்றைக்கி திருவண்ணாமலை என்ன பாலம் என்னாச்சு? அப்ரூவ்ட் ஆகிடுச்சு, தலைகை பிடுங்கிட்டு வந்துடுச்சு. ஒரு மரம் எப்படி வேரோடு வரும்போது எப்படி ஒன்று வர முடியும்? 3 மாதத்தில் 6 மாதத்தில். ஏற்கனவே எடப்பாடி பீரியடில் ஒன்று சொன்னாங்க, எடப்பாடி அப்போ தான் முடிச்சுட்டு போனார், அணையை திறக்க போகும்போது அணை அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த அணை வெள்ளத்தை தடுக்க முடியாமல் அடிச்சுட்டு போச்சு. அணையோட வேலையே வெள்ளத்தை தடுக்கிறது தான். அதுக்கும் திருவண்ணாமலை உயர்மட்ட பாலத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ 2 பேரும் திருடர்கள் தான். 2 பேரையும் ஒழிக்க இந்த திருடன் கூட விட்டு அந்த திருடன் கூட எப்படி சேர முடியும்? இல்லை அந்த திருடனுக்காக அந்த திருடன் ஒழிக்க இந்த திருடன் கூட எப்படி சேர முடியும்? இப்போ இதை பண்ண முடியாது. இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறது, நீங்கள் ஒரு இல்லை பண்ணால் நல்லதுங்க. இப்போ பிரச்சனை நமக்கு டிஎம்கே தாங்க, அப்படி இல்லை. இந்த பிரச்சனைக்காக பார்க்க தேவையில்ல. 2ஐயும் வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குது. அதே போல தான் பாஜகவையும் வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குது. திமுக வீழ்த்த வேண்டும், திமுக ஊழல் என்று அமித்ஷா சொல்வது சரிதான். ஆனால் அமித்ஷாவும் ஊழல்காரர் தானே. துவாரகா ஹைவேஸில் எத்தனை ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி கிட்ட. இன்னொன்று இவர் யோக்கியமானவர்களா, இவர் நெறியானவர்களா? ஏங்க, இந்த நிகழ்ச்சியை அவர் பேசும்பொழுது அங்கே மணிப்பூரில் பத்தி எரியுது, அந்த குக்கி இன தலைவர் ஒருத்தர் கொல்லப்படுறாரு, அங்கே பத்தி எரியுது. உள்துறை அமைச்சர் அங்கே போனோமா, இங்கே வந்து அரசியல் நடத்தணுமா? கேவலமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் எப்படி அதில் கூட நீங்கள் எப்படி சரியானவர்? உங்களுக்கு அரசியலும் வாக்கு மட்டும்தான் முக்கியமே தவிர மக்கள் முக்கியம் இல்லை. அரசியல் எதுக்குங்க? மக்களை காப்பாற்ற தானே. மக்களை காப்பாற்றாமல் ஒருத்தர் இங்கே வந்து பேசுவார், இந்த நாட்டில் இங்கே ஏன்னா எங்கெல்லாம் கொள்ளடிச்சது போதாது, அங்கே இருக்கிற கட்சிகள்லாம் தின்னது போதாதுன்னு தமிழ்நாட்டுக்கு வருவார் அவர். இதை நம்ம வந்து அப்படியே இல்லைங்க, அமித்ஷாவே வந்துட்டார்னா அந்த படம் இங்கே செல்லாதுங்க. அதில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் என்னுடைய கண்ணும் காதும் சிந்தனையும் தமிழ்நாட்டின் மீது என்ன சொல்லணும்? நான் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் என்னோட கண்ணும் காதும் சிந்தனையும் மணிப்பூரில் இருக்கும்னு மணிப்பூர் மக்களுக்கு ஒரு வாசகம் இங்கே அனுப்புகிறாருன்னா அது சரியாக இருக்குமா? மணிப்பூர் பற்றி எறிட்டோம், உத்தரப்பிரதேஷ் பாழா போட்டோம், வெஸ்ட் பெங்கால் எப்படின்னா போட்டோம், ஆனால் எப்படி இருந்தாலும் எங்கே தேர்தல் நடக்கிறதோ அங்கே தான் என் கண்ணும் கருத்தும் இருக்கும்னு சொல்லுவது எப்படி சரியாக இருக்கும்? அது ஒரு அரசியலா? இது ஒரு கேடுகட்ட அரசியல் இல்லையா? அப்போ அது சரி கிடையாது. அதற்கான ஆட்கள் பாஜக கிடையாது. அதை சொல்கிறேன். குறிப்பாக இங்கே என்னங்க வேலை இருக்குது? இங்கே அசம்பிளி எலெக்ஷனில், சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் அதிமுகவை தின்னு கொழுக்க நினைக்கிறது பாஜக, அதற்கான செயல் திட்டங்களை தீடுது. நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா இல்லாமல் சொல்கிறேன். நான் நீங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும் தான் சொல்லணும். பாஜக எப்படி ஆட்சி அமைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ எவ்வளோ திமிரான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஒரே காரணத்துக்காகவே அதிமுக காரன் பாஜக எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ ஓட்டு போட மாட்டான். நான் சொல்கிறேன், இந்த தான் தலைவன் அவமானப்படுறத இல்லை உதாசீனமாக நடத்தப்படுறது யாரும் விரும்ப மாட்டான். ஏன் அதிமுகக்குள்ளேயே ஜெயக்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லையே, அதில் கடுமையாக அவங்க மாறுபடுறாங்களே. அப்போ எப்படி அரசியல் இவங்க எப்படி தேர்தல் வேலை செஞ்சுருவாங்க? கீழே இது ஜெல்லே ஆகாது. இந்த ஓட்டெல்லாம் தான். இதுதான் நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். திமுகவில் இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி, பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஜெல்லாகாதனால் வர ஓட்டு, ஏடிஎம்கேவில் இருக்கிற டிஸ்பிளஷர் ஓட்டு,
அண்ணாமலை வெளியேறதுனால இருக்கிற டிஸ்பிளஷர் ஓட்டு, யங்ஸ்டர் ஓட்டு, இது எல்லாமே சேர்ந்து நாம் தமிழருக்கு வரப்போகுதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு கூடுதலான பெரிய வாக்கு விகிதத்தை நாம் தமிழர் பெரும் நம்புகிறேன். நீங்கள் உடனே எல்லாம் கேட்பீங்க விஜய் இல்லையா வாங்கிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் அது இயல்பான கேள்வி தான், அதில் நான் ஒன்றும் அந்த கேள்வியில் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு செட்டு பேய்க்கிறார் இருக்குது. ஆனால் விஜய் அதற்கான வேலை எதையும் செய்யலை, அரசியலே செய்யலைன்னு நான் சொல்கிறேன். ஒரு வருடமும் 5 மாதமும் என்னமோ ஆகுது. இந்த 1 வருடம் 5 மாதத்துக்குள்ளே அவர் 5 முறை தான் 6 முறை தான் வெளியே வந்திருக்கார். பொதுவெளியில் மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கார். 6 அரை மணி நேரம் 6 1 மணி நேரம் மக்கள் பிரச்சனைக்கு வந்திருக்கார். 1.5 ஆண்டுகளில் 3 மணி நேரம் போதுமானதான் மக்கள் பிரச்சனைக்கு. பேப்பரில் அறிக்கைகள் விட்டுட்டுருக்கார். இது இன்றைக்கு அப்படி தெரியலாம், இன்றைக்கு பெரிய கூட்டமாக தெரியலாம். தேர்தல் அன்னைக்கு வரும்போது ஒரு மொமெண்டம் வரும் இல்லை, தேர்தலுக்குன்னு ஒரு ஃபீவர் வரும், ஒரு வேகம் வரும். அந்த வேகத்தின் பொழுது எல்லா சிந்தனைகளும் மாறுபடும். இன்றைக்கி பல பேர் பல விதமாக சொல்லலாம். அவர் 20 விழுக்காடுன்னு வர்றவங்க சொல்கிறவங்களும் இருக்காங்க, 2 விழுக்காடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய அபிலாஷைகள், அவருடைய விருப்பங்கள், எண்ணங்கள். ஆனால் உண்மையில் என்ன அப்படி இருக்காது. நான் என்ன கெஸ் பண்ணுறேன், இதற்கு முந்தைய தரவுகள்லேருந்து பார்க்கும்போது எந்த நடிகரும் வந்ததுலேருந்து அவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை எடுத்துட முடியல. நான் இங்கே சொல்லலை, வட இந்தியாவில் அமிதாப் பச்சன் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவரும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். அவர் ஒரு முறை நின்னார். அவர் நின்ற பொழுது அவருக்கு செல்லாத வாக்குகள் 6000 வாக்குகளுக்கு மேலே வந்தது. செல்லாத வாக்குகளே. ஏன்டா இது செல்லாத வாக்குன்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே இருந்த பெண்கள் அதில் முத்தம் கொடுத்து போட்டிருக்கிறாங்க. அமிதாப் பச்சனுக்கு ஓட்டு போட்டதில் முத்தம் கொடுத்து போட்டிருக்காங்க. அதில் லிப்ஸ்டிக் இருந்ததுனால இது சரியான வாக்கு அப்படி கழிக்கப்பட்ட துண்டு சீட்டு டைம். ஆமாம், துண்டு சீட்டு. அப்போ பட்டன் கிடையாதுல்ல. அப்போ என்ன அவ்வளோ எதுக்கு சொல்கிறோம், அவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்தது அன்றைக்கி அமிதாப் பச்சன் மேலே. அரசியலில் நிலைக்கலையே, அவர் வர முடியல. சிவாஜி கணேசன் இங்கே பெரிய ஆளுமை இல்லையா, எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அப்படியே 2 வெர்டிகல் ஃப்ராக்ஷன் இருந்தது அங்கே. 2 ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஈக்குவலாக, ஒரு பக்கம் சிவாஜிக்கு இருந்தது. அவரும் அரசியலில் வந்தார், தனி கட்சி ஆரம்பித்தார், காணாமல் போனார். இப்போ மக்கள் ஒரு பிரபலமான ஒரு ஆளுமை ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா உடனே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம், அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 15 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 15 நாட்களில் ஒரு நடிகர் கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்த காரணத்துக்காகவே ஒருத்தர் ஓட்டு போடணுன்னு என்ன தேவை இருக்கும். அதனால் அதுக்குள்ளே பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அதனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விளையாட்டு இல்லை. இன்னொன்று, நான் புரிந்த வரை விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது, ஒரு கிரேஸ் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அதை அறுவடை செய்கிற அளவுக்கு கூட அவர் திறமையானவர் அல்லன்னு நான் கணிக்கிறேன். அவர் பொதுவெளியில் வர முடியல, திட்டமிட்டு ஒரு வேலை செய்ய முடியல. இந்த கமல் பிரச்சனை வரும்பொழுது, கமல் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டுக்கு முன்னன்னு நினைக்கிறேன், என்னையோட முடிஞ்சு போச்சு. அதாவது ஜனநாயகன் படத்தோட வேலை என்னோட முடிஞ்சு, நாளையிலேருந்து முழு நேர பணி, அரசியல் பணின்னதை நான் நியூஸ் கேட்டேன். இது வரல, இன்னி வரைக்கும் 10 நாள் ஆச்சு. இப்போ என்ன இதை அது சரியாக வராது. நாம் அவரை செய்ய வேணும், நாம் ஒன்றும் தடுக்கலை. செய்யக்கூடிய ஆற்றல் இல்லை, அது சினிமா போல் இல்லை. அரசியலுக்கான நிறைய முன் தயாரிப்புகள் 24 மணி நேரம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேட்டியில் பேசணுன்னா இன்றைக்கி என்ன அரசியல் தரவுகள் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றிய நிறை குறைகளை புரிஞ்சுக்கிட்டு வந்தால் நான் உங்ககிட்ட பேச முடியும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன் தயாரிப்பு தேவைப்படுதுன்னா, நீங்கள் ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ குறை சொல்ல போகிறீங்கன்னா அதோட வேரடி மண்ணோடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதுக்கான நிறைய உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. அதை புரிந்து கொள்வதிலே வித்தியாசம் இருக்குது. நான் புரிந்து கொள்வதற்கும் இன்னொரு நபர் சாமானியன் புரிந்து கொள்வதற்கும் இன்னும் பெரிய அரசியல் ஆளுமை அவங்க புரிந்து கொள்வதுக்குமே வித்தியாசம் இருக்குது. என்னை விட நுட்பமாக அரசியல் பெரிய ஆளுமைகள் புரிந்து கொள்வதை நான் பார்க்குறேன். அவங்க சொல்லும்போது இதுக்குள்ளே இந்தந்த விஷயங்கள் இருக்காங்க. நான் வெளியில் போய் பேசும்போது தான் இந்த சாமானியர்களுக்கு இதெல்லாம் தெரியலன்னு தெரியுது. இப்போ இதற்குள்ளே இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா நீங்கள் அரசியலை புரிந்து கொள்ள எவ்வளோ நாள் ஆகும், அப்போ அதில் வேலை செய்ய எவ்வளோ நாள், இதெல்லாம் இதுக்கு உள்ளடக்கும். உங்களுக்காக எத்தனை தடவை வாடகை வாய்கள் பேசிட்டு முடியும், மற்ற யாரும் பேசிட முடியாது. நீங்கள் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு வரலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு வரலாம், அவர்களுக்காக ஒரு ஓட்டு விழுமானா விழப்போகிறது இல்லை. யாருக்காக எந்த ஓட்டு விழுந்தாலும் யாருக்காக விழப்போகுது? விஜய்க்காகத்தான் வேணும். இப்போ விஜய் எல்லாம் பேசணும், அது கிளிக் ஆகாது. அது இன்னும் அரசியல் கடைசி நாட்களில் இன்னும் நெருக்கடி இருக்கும். அவர் இந்த ஹீட்டையே தாங்க மாட்டார். இந்த அரசியல் வெம்மை இருக்குல்ல, அதே அதில் பயணம் இருக்குது பாருங்கள், அது சாதாரணம் இல்லை. நான்லாம் 5-6 ஆண்டு 2-3 தேர்தலில் வேலை செஞ்ச அனுபவத்தில் சொன்னேன், எவ்வளோ பெரிய நீங்கள் சுகவாசியாக இருந்தாலும் நீங்கள் அந்த தேர்தல் நேரத்தில் கருவாடாக மாறுவீங்க. அது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் உழைப்பு போட வேண்டியிருக்கு. உழைப்பு மட்டும் இல்லை, நீங்கள் பேசணும்னா சப்ஜெக்ட் தெரியணும். சப்ஜெக்ட் தெரியும்னா நீங்கள் படிக்கணும்.
யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நரேட் பண்ணாலும் அப்ரைஸ் பண்ணாலும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் தவறாக பேசிடுவீங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசின ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசினார் பாருங்கள், அதுபோல் கேலி கூத்தாயிடும். ஏன் புசி ஆனந்த் பேசினார் பாருங்கள், வக்ஃபுக்கு எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் தான் பிரச்சனைன்னு சொன்னார் பாருங்கள், அது போல். அதனால் இட் இஸ் நாட் அ ஈஸி ஜோக், அது விளையாட்டுலாம் கிடையாது. அந்த ஆற்றல் இந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளே விஜய் அவர்கள் வளர்த்துருக்கலாம். நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுகிற விஜய் வரலைன்னு நான் பார்க்குறேன். சும்மா சொல்கிறாரே தவிர 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டேன் இல்லை, வரலையே. நீங்கள் தான் இன்னும் நான் 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி ஓராண்டு 5 மாதம் ஆகுது, நீங்கள் இன்னும் வரலையே. அப்போ அதுவுமே கூட ஒரு கிமிக் ஸ்டேட்மெண்ட் தான் பாருங்கள், அதில் உண்மை இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் இப்போ தோற்று போனால் மறுபடியும் அடுத்த ஆண்டு அடுத்த படப்பிடிப்புக்கு போவார்னு நான் நம்புகிறேன். அதனால் அது சரியில்லை. அமித்ஷா அவர்கள் மதுரையில் ஆளும் திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சார். அதிமுகவும் தொடர்ந்து தேர்தல் நெருங்க நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய விஷயங்கள் அவங்களும் முன் வச்சிட்ருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நீங்கள் பல காலமாக இந்த ஆட்சி ஆரம்பத்திலிருந்தே நிறைய தவறுகளை சுட்டி காட்டிட்டுருங்க. ஸோ பலமுனை தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஆட்சியுமே ஒரு 100% கொடுக்க முடியாது, பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாது. மக்களுக்கு எந்த ஆட்சியிலையுமே ஒரு சலிப்பு இருக்கும், ஒரு ஏமாற்றம் இருக்கும். பட் அந்த ஆன்டி இன்கம்பசி ஆட்சியவே மாற்ற அளவுக்கு நாங்கள் விடலை. அதில் எதிர்க்கட்சிகள் அறுவடை பண்ணி ஒரு எலக்டோரல் கெயின் எடுத்துடலாம் அப்படிங்கிறது பகல் கனவு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அதிமுக 2 வாட்டி இருந்தது, 2 டைம்ஸ் 10 இயர்ஸ் இருந்தது, 10 ஆண்டுகள் இருந்தது. முதல் முறை அதிமுக வெற்றி பெறும்போது திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, அதனால் வெற்றி பெற்றது. 2வது முறை அதிமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா, இருந்தது, அதனால் சீட்டுகளை வித்தியாசம் வந்து. அப்போ தான் இந்த மக்கள் நல கூட்டணிலாம் அதுக்கான அவங்க அரசியல் சதுரங்கத்தில் காய்களை வேறு மாதிரி நகர்த்தி 2வது முறை வெற்றி பெற்றாங்க. அப்பயும் ஆன்டி இன்கம்பன்சி தான் இருந்தது, ஆனால் வீழ்த்த போதுமான ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ஆனால் 96 எப்படி இருந்ததோ, ஜெயலலிதா ஊழல் உச்சக்கட்டம், அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் பார்த்து 96 எப்படி இருந்ததோ அதே போல் ஒரு சூழலை இப்போ இருக்க தான் நினைக்கிறேன். இதில் ஆடம்பரமும் இருக்குது, சட்டம் ஒழுங்கு மீறலும் இருக்குது, ஊழலும் இருக்குது, எல்லாம் இந்த ஆட்சியில் இல்லாத ஒரு எல்லா அம்சமும் சொல்லுவாங்கல்ல, ஆட்சி வீழறதுக்கான எல்லா அம்சமும் இருக்குது. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள், இந்த டாஸ்மாக் ஊழல்லையே அமித்ஷா சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய். இவங்க இடி சொன்னது முதல்ல 1 லட்சம், இப்போ 1000 கோடியில் கிட்டன்னு அவங்க கடைசியாக நின்னது. இது போன்ற ஜாஃபர் அலி போன்ற இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இந்த போதை வஸ்துக்கள் விஷயங்கள், சினிமாவில் அவங்க எல்லோரும் ஆக்டோபஸ் கரம் கொண்டு எல்லாத்தையும் அடக்கிறது, இது இவர்களை பற்றிய பிம்பங்களை ரொம்ப மோசமாக கட்டமைக்குது. ஏன் கட்டமைக்குதுன்னா உண்மை அப்படி தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் மிகப்பெரிய பண்ணையார் மனப்பாங்கில் இருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று, நிர்வாகம் எப்படி நடக்குது. அதிமுக ஆண்ட அத்தனை இதுவரை ஆட்சி காலத்தில் இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கிற வரைக்கும் 4.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இதே 4.5 ஆண்டு காலத்தில் இந்த ஒரே 2 மடங்காய் 9 லட்சம் கோடி ஆகிருக்கு. 9 லட்சம் கோடி ஆகிருக்குன்னா 4 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் எதற்காக பெறப்பட்டது ஆச்சுங்களா? இது நலத்திட்டங்களுக்காகன்னு சொல்கிறாங்க. அதாவது இடுப்பில் கோவணம் இல்லை, தலையில் கிரீடம், அது போல் இருக்குது. இது இங்கே ஆசிரியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லை. எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஸ்ட்ரைக் தெரியுமா உங்களுக்கு? எந்த இடத்துலையுமே என்ன கேட்குறாங்கன்னா சம்பளம் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. இத்தனைக்கும் பெரும்பான்மை பணியிடங்கள் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லட்சக்கணக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் ஒரு விரிவுரையாளருக்கு, ஒரு பேராசிரியருக்கு அவ்வளோ கொடுக்கப்படுறது இல்லை. ஏன்னா கான்ட்ராக்டில் 15,000 20,000 கொடுக்குறாங்க. அந்த சம்பளம் என்ன சாதாரண ஒரு ஆள் சம்பாதிக்கிற சம்பளம். அந்த சம்பளத்தை கொடுக்க முடியலன்னு நீங்கள் நிறுத்துறாங்க. வேலை நாட்களை குறைச்சிருக்காங்க அப்படின்லாம். அப்போ ஒரு பக்கம் இப்படி பண்ணிவிட்டு, ஆனால் கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதை தான் சொல்லுது, இடுப்பில் கோவணம் தலையில் கிரீடம். நீங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்க வாத்தியாருக்கு கொடுக்க பணம் இல்லை, ஆனால் படிக்க போகிறவங்களுக்கு 1000 ரூபாய். அவன் எப்படி போய் படிக்க முடியும்? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கலாம், யார் பாடம் யார் எடுப்பா? பேராசிரியருக்கு விரிவுரையாளருக்கு பணம் கொடுக்க முடியலன்னா யார் பாடம் எடுப்பா? நேரம் குறைச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடத்தோட கற்பிக்கிற நேரம் குறைய போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 1000 ரூபாய் எதுக்கு?
இது வந்து ரொம்ப முன்னுக்கு பின் முரணான ஏற்பாடுகள். நீங்கள் அப்படி தான் போக்குவரத்து ஊழியர்கள் கடுமையாக 25 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டு வெளியே போகும்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய இவங்க ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த தொழிலாளி பங்களிப்பாக கொடுத்ததுலேருந்து பிஎஃப் கிராஜுவேட் இதுலேருந்து கொடுக்க வேண்டிய பணிக்கொடை, வெளியே போகும்போது கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய தொகைகள், இதை கொடுக்க முடியல. உங்களால் கேடு கட்டு தெரியுது. அவங்க வைத்திருச்சல்லாம் என்ன பண்ணுவீங்க? மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நர்சஸ் எத்தனை பேர் நீங்கள் புதுசாக எடுத்துருக்கீங்க? 2 லட்சம் வேலைவாய்ப்பு உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்க. இல்லை, எல்லா வேலைவாய்ப்பும் குறைஞ்சிடுச்சு. பேருந்துகள் எப்படி ஓடுது பாருங்கள், பரிதாபமாக இருக்குது. பல்செட்டு கட்டிட்டு போகிற ஆட்கள் மாதிரி இருக்குது எல்லா பேருந்துமே. பரிதாபம், கடகலன்னு ஆடின்னு போகுது. எப்போ எது கழண்டு விழுன்னு தெரியல. ஆனால் அது விடியல் பயணம் மட்டும் போட்டுட்டு போகுது. அப்போ இது எல்லாமே நிர்வாகம் சரியில்லை. சட்டம் ஒழுங்கு நான் தனியாக சொல்ல தேவையில்லை. சட்டம் ஒழுங்குன்னு சொன்னாலே திமுக அப்படின்னு ஞாபகம் வர அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. எங்கே இல்லை, தொடர்ச்சி அதை தான் நான் சொன்னேன். அண்ணா நகர் முடிச்சோன்னே அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா நகர் முடிச்சோன்னே அங்கே அரக்கோணம் முடிச்சோன்னே தாம்பரம், அங்கே முடிச்ச கொங்கு மண்டலத்தில் தனியாக இருக்கிறவங்களாம் கொல்லப்படுறாங்க. ஜகபர் அலி போன்ற சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுறாங்க. ஏங்க என்னை கொல்ல போகிறாங்கங்க, எனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்கன்னு ஒருத்தர் வீடியோ பதிவு பண்ணி போடுறாருங்க. காவல்துறை என்னங்க செய்யணும்? அந்த குரல் மரணத்தின் குரல், அந்த குரலில் உங்களுக்கு எவ்வளோ பயம் வலி இருக்குங்களா? ஏங்க இந்த வீடியோவுக்கு பிறகு தாங்க அவர் கொல்லப்படுறாருங்க. அப்போ எங்கே இருக்குது சட்டம் ஒழுங்கு? இப்போ இதெல்லாம் நீங்கள் போதுமானது இல்லைன்னு, இதெல்லாம் போதுமானது தான். இதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, மீடியா மேனேஜ் பண்ணுறாங்க. இது போன்ற யூடியூப் ஊடகங்கள்லாம் இல்லை, பொது ஊடகங்கள்லாம் இல்லை, சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லைன்னா இந்த நாட்டில் தேனும் பாலும் ஓடுற மாதிரி இருக்கும். அமித்ஷா பேசியிருந்தார் பாருங்க, நாங்கள் சிந்தூர் ஆப்ரேஷனுக்கும் எங்கள் முன்னேற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது எங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? நாங்கள் உள்ளே போய் 200 கிலோமீட்டர் அடிச்சுட்டு வந்தோம், 100 கிலோமீட்டர் அடிச்சோம். 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து சுட்டுட்டு போனால் அந்த அசிங்கத்தை பேக்காம 100 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். அதுலேயே அந்த இராணுவ தளபதி என்ன சொன்னார்? முதல்ல எங்களுக்கு அடியெல்லாம் விழுந்துடுச்சிங்க, எங்கள் விமானங்கள்லாம் தாக்கப்பட்டது, அதற்கு பிறகு நாங்கள் சுதாரிச்சுட்டு உத்தியை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே 2வது நாள் அவர் வச்சு இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவர் உண்மையை சொல்லிட்டாரு. போர் ஒன்றும் சாதாரணமான விஷயங்க. இன்றைக்கி மனித குலத்தின் மிக அவமானமான செயல் எதுன்னா, நான் பாலியல் வன்முறையும் தாண்டி போர்ன்னு தான் சொல்லுவேன். பாலியல் வன்முறை என்று ஒரு சில நபர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுது. ஆனால் போர் என்பது ஒரு நாட்டின் மொத்த குடிகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படுது. எந்த நாட்டில் போர் முடிவுக்கு வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள்? உக்ரைன் தவுள் நாடு, காசா ஸ்ட்ரிப்பு, இன்னை வரைக்கும் இந்த வருஷம் 3ஆக போகுது. ரஷ்யா தீர்ந்து சொல்லுங்கள். ரஷ்யா பாரு, எத்தனை நாடு உதவாத நாடாக இருந்தால் கூட போர் தீராதுங்க. எந்த நாட்டிலையும் போர் தீராது. இனிமேல் போர் ஒரு முடிவுக்கு வரும், போர்னால ஒரு நாடு வெற்றி பெறும்னு சொல்லவே முடியாது. அந்த காலங்கள் மலையேறி விட்டன. இது எப்படி நீங்கள் ஒரு பெருமையாக சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு எப்போல்லாம் பெருமை தேவைப்படுதோ அப்போல்லாம் இது போல் ஏதாவது ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணுறது தான் அவங்க வேலை. அவங்களுக்கு அது வேலை. அவங்களும் மீடியா மேனேஜ் பண்ணுவாங்க. மோடியும் ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டார், ஸ்டாலின் அவர்களும் ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டார். மோடியும் அவர்களும் மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருப்பார், ஸ்டாலின் அவர்களும் மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த சமூக ஊடகங்கள்லாம் இதையும் இல்லைன்னா இதுவும் வராது. அப்போ இது போலத்தான் திமுக தன்னை சமாளிச்சுக்குது, மேனேஜ் பண்ணிக்கிட்டே தவிர உண்மையில் அது சூழ்நிலையில் அடியில் மக்களுக்கு மிகப்பெரிய கவலைகள், வருத்தம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது. அது தேர்தல் அப்போ வெளிப்படும். அது வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு அல்லது அதை மடமாற்றி கொண்டு போகிறதுக்கு தான் கூட்டணி கட்சிகள் அப்படியே கைக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அவங்க சமூக ரீதியாக சரி நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார் அதில் அவர் காப்பாற்ற போடணுன்னு அந்தந்த சமூகம் சார்ந்தவங்க, அந்தந்த வர்க்கம் சார்ந்தவங்க ஓட்டு போட்டுடுவாங்க, நம்பிக்கையில் இருக்காங்க. அதுவும் இந்த முறையில் நீங்கள் எழுதி கொள்ளுங்க, பெரிய மாற்றம் இருக்குது, திமுக விழுந்தே தீரும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam.